அனைவருக்கும் வணக்கம். சான்றோர் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் சதாநாடார். இன்னைக்கு இந்த முக்தாருங்கிற முட்டா பையன் காமராஜரை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறான். இந்த பைத்தியக்காரர் என்ன சொல்கிறான், ஆனால் காமராஜரே கட்டல, எல்லாம் சின்ன சின்ன அணை கட்டினாங்கண்ணா. டேய் முட்டா பையில, கேரளாவில் இருக்கிறதெல்லாம் மலம்புலா டேம் தெரியுமா? மலம்புலா டேமு, அந்த டேம் யார் கட்டினாங்க தெரியுமாடா பைத்தியக்காரன் நாயை? நீ என்னமோ சொல்லிட்டு இருக்க. அவரோட ஆட்சி காலத்தில் கள்ள நோட்டு அடித்தாங்கிற மயிரே. அவரோட ஆட்சி காலத்தில் கள்ள நோட்டு அடித்து அவர் கொள்ளை அடிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி அவரோட இறந்த போது எத்தனைடா சொத்து வச்சுருந்தார் அவர் மேலே? அவரோட பேரில் என்ன சொத்து இருந்துச்சு? என்னடா இருந்துச்சு மயிறு? பைத்தியகாரத்தனமாக கேணத்தனமாக நீ எல்லாம் ஒரு பத்திரிக்கையாளர்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிற மென்டல் நாயை கூட்டு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துறது பத்திரிக்கையாளர் சந்திப்பில். உன்னையெல்லாம் நம்பி உட்கார்றாங்க பாடுறா பைத்தியம். உனக்கு என்னடா தெரியும் மயிறு? எப்போ பாரு சரி, உனக்கு தெம்பு திராணி இருந்தா நீ பொது வெளியில் காமராஜரை பற்றி அசிங்க பேசி பாடுறா பார்க்கலாம். உன்னால் நீ வெளியே சமூக ஊடகங்கள்லாம் இல்லாமல் வெளியே ஒரு இடத்துல காமராஜரை பற்றி இப்படி ஊழல் பண்ணாருன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டத்தை வழிநடத்தி பாடுறா பார்க்கலாம். நீ எடுத்து நடத்துனீனாவே உனக்கு எவ்வளோ எதிர்ப்பு வரும்னு தெரியும். நாடார் சமுதாயம் மட்டும் இல்லை, காமராஜரோட ரசிகர்கள், காமராஜரோட பேரன்கள் உன்னை எங்கேயாவது எடுத்த செருப்பை கட்டி அடிக்கிறானா இல்லையான்னு பாரு. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா, நீ ஒருத்தருக்கு தான் பெத்திருந்தாங்கன்னா, நீ காமராஜரோட ஊழல் பண்ணாருன்னு சொல்றீல, கள்ள நோட்டு அடிச்சாருன்னு சொல்லல, அந்த பொது வழியில ஆர்ப்பாட்டம் மாதிரியோ போராட்டம் மாதிரியோ நீ அறிவிச்சு வெளியே கொண்டு நீ பேசி பாடுறா. நாங்கள் விட்டு வைக்கிறோமா இல்லையான்னு பார்க்கலாம். எக்காலத்திலையும் இன்னைக்கு இல்லை, நாங்கள் சட்ட ரீதியா சட்டத்துக்கு புறமா எதுவும் செய்யக்கூடாதுன்னு தான் நாங்கள் பொறுமையா இருக்கிறோம். நீ ஊடகத்தில் ஒரு பொது வெளியில எப்படி பேசணும் அறிவில்லை? ஏண்டா இன்னைக்கு காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும்னு தாண்டா எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க பைத்தியகரா. ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், இப்போ வந்த கட்சியாக இருக்கட்டும், எல்லா காலத்திலையும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும்னு தான் பேசிட்டு இருக்கான். புரியுதா? நாடார்களுக்கு எதுவும் இதுவரைக்கும் அவர் செஞ்சதில்லை. ஒரு பேட்டியில் கூட அவர் சொல்லியிருக்கார். என்ன சொல்றார்? காமராஜர் ஒரு பத்திரிகையாளர் உன்ன மாதிரி ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கும் பொழுது நீங்கள் நாடார்களுக்கு எதுவும் செய்யலைன்னு சொல்லும்போது நாடார்கள் தராசு பிடிச்சி வளர்ந்துருவான். நாடார்கள் ஏதாவது தொழில் பண்ணி மேலே வந்துப்பா. இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கும் எல்லாரும் ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கும் படிக்காத ஏழை மக்களுக்கும் நான் உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி தான் அவர் ஆட்சி காலம் 9 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார். என்ன கேடத்தனமாக பேசிகிட்டு இருக்க? கொஞ்சமாவது உனக்கு மூளை இருந்தால் இப்படி பேசுவியா? நாங்கள் கண்டிப்பாக உன் மேலே எல்லா மாவட்டத்திலும் சான்றோர் மக்கள் கழகம் சார்பாக அனைத்து மாவட்டங்கள்லையும் நம்ம எஸ்பி அலுவலகத்தில் கண்டிப்பாக உன் மேலே நாங்கள் வழக்கு கொடுப்போம். உன்னைய கைது செய்யும் வரை நாங்கள் போராட்டம் நீடிக்கும். முட்டாள் முக்தார் அவர்களே, நீ திருந்தணும். இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக சட்ட ரீதியாக உன்னை திருத்தவும்டா. நீ என்னைக்கும் இந்த காலத்தில் சமூக வலைத்தளங்களே பேச முடியாத அளவுக்கு என் நாடார் சமுதாயம் கண்டிப்பா உன்னை பண்ணுன்னு சொல்லிக்கிறோம். இனிமேல் நீ வாயை திறக்க கூடாது. நன்றி, வணக்கம்.